வரலாற்றை கொண்ட மருதூர் மண்ணுக்கான தனியான போலீஸ் நிலையம் திறந்து வைக்கின்ற சிறப்பு நிகழ்வு சரியாக 11 மணிக்கு ஆரம்பித்து வைக்கப்பட இருக்கின்றது என்பதை இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த போலீஸ் நிலையத்தை எமக்கு வழங்கியிருக்கின்ற இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசினுடைய அதிமேதகு ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ அவர்களுக்கு இந்த வேளையில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்ற அதே நேரத்திலே இந்த நிகழ்வுக்காக வருகை தந்து கொண்டிருக்கின்ற கல்முனை விகாராதிபதி சங்கைக்குரிய ரன்முத்துக்கல்ல சங்கரத்ன தேர அவர்களை இந்த வேளையில் அன்போடு வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றோம். மருதூர் மண்ணுக்கான புதிய போலீஸ் நிலையம் திறந்து வைக்கின்ற இந்த சிறப்பு நிகழ்வுக்காக வருகை தந்திருக்கின்ற அத்துணை அதிதிகளையும் இந்த வேளையில் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசினுடைய அதிமேதகு ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ அவர்களுக்கு இந்த வேளையில் நெஞ்சார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். காரணம், மருதூர் மண்ணுக்கான தனியான போலீஸ் பிரிவொன்று அமைக்கப்பட்டதன் நோக்கம் ஒரு கிராமத்திலிருந்து ஒரு நகர வளங்களை பெறுகின்ற ஒரு உந்து சக்தியாக மருதூர் மண்ணுக்கான புதிய போலீஸ் நிலையம் இங்கே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த நிகழ்வுக்கு வருகை தர இருக்கின்ற சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் கிழக்கு மாகாணம் LKW கமால் சில்வா சட்டத்தரணி அவர்கள் நிகழ்வுக்காக வருகை தர இருக்கின்றார்கள். அதே போல அம்பாறை மாவட்டம் DIG NY செனவிரத்ன அவர்களும் நிகழ்விலே கலந்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள். SSP அம்பாறை RMT ஜெயந்த ரத்நாயக்க அவர்களும் நிகழ்வுக்கு வருகை தர இருக்கின்றார்கள் என்பதை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல ASP கல்முன ஜெயரத்னம் அவர்களும் நிகழ்விலே கலந்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள். ஜெயரத்ன அவர்களும் நிகழ்விலே கலந்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள். அதே போல கல்முனை HQI KH சுஜித் பியாந்த அவர்களும் நிகழ்விலே கலந்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள் என்பதை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். மருதூர் மண்ணினுடைய புதிய போலீஸ் நிலையத்தினுடைய ஆரம்ப நாள் இந்நாளிலே திறந்து வைக்கப்பட இருக்கின்ற இந்த போலீஸ் நிலையத்தினுடைய நிலைய பொறுப்பதிகாரியாக SL சம்சுதீன் அவர்கள் வரலாற்று பொன்னடுகளில் பதியப்படுகின்றார். 1989 ஆண்டு காரதீவிலே இடம்பெற்ற பயங்கரவாத மோதல் ஒன்றிலே மிக அதிகமான நாட்டை பாதுகாத்த எமது போலீஸ் உத்தியோகத்தர்கள் மரணமடைந்தார்கள். அந்த வகையிலே அந்த நிகழ்விலே ஒரு தனி ஒருவராக நாட்டுக்காக போராடிய ஒரு மகனாக மருதூர் மண்ணினுடைய பொன்னெழுத்துக்களில் பதியப்படுகின்ற ஒரு கம்பீர நாமமாக SL சம்சுதீன் இந்த மண்ணினுடைய நிலைய பொறுப்பதிகாரியாக இன்று தன்னுடைய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள இருக்கின்ற SL சம்சுதீன் அவர்கள் 1989 நடந்த அவ்வாறான ஒரு நிகழ்விலே உயிரை பணயம் வைத்து இந்த மண்ணுக்காக போராடிய ஒரு மகன் என்கின்ற அடையாளம் தேசத்தினால் அப்போதைய ஜனாதிபதியினால் நாட்டினுடைய தேச புத்திரர் என்கின்ற பெயர் நாமம் சூட்டி கௌரவிக்கப்பட்ட ஒருவராக இருக்கின்ற SL சம்சுதீன் அவர்கள் இன்று மருதூர் மண்ணினுடைய வரலாற்று பொன்னேடுகளிலே பதியப்படுகின்ற இந்த மகத்தான போலீஸ் நிலையத்தினுடைய முதல் நிலைய பொறுப்பதிகாரி என்கின்ற கௌரவத்தை, அந்த கம்பீரத்தை இன்று மகுடம் சூட்டுகின்றார். எனவே அவருக்கு மருதூர் மண் மக்கள் சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொண்டு இன்னும் சொற்ப நேரத்திலே மருதூர் மண்ணுக்கான புதிய போலீஸ் நிலையம் திறந்து வைக்கின்ற சிறப்பு நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது என்பதை அறிய தருகின்றோம். කල්ගුණ ශ්‍රී සුරබද්දාරාම විහාරාධිපති අතිගෞරවනීය පූජනීය සදාවන්දනීය රන්මුතුගල සංඝරත්න ගෞරවනීය ස්වාමීන් වහන්සේගෙන් අවසරයි. මුස්ලිම් ආගමික මෞලවිතුමනි, කතෝලික ආගමික කුරුක්කල්තුමනි, ක්‍රිස්තියානි ආගමික පියතුමනි, ඔබ සියලුම දෙනාගෙන් අවසරයි. ශ්‍රී ලංකා පොලිසිය නැවතත් මහජන මිත්‍රශීලීව මහජනයා වෙතට සමීප වෙමින් මිනිසුන්ට නිදහසේ බයෙන් සැකෙන් තොරව ජීවත් වන්නට අවශ්‍ය පරිසරය නිර්මාණය කිරීමේ තවත් එක් අධීරක සමාරම්භයයි මේ සූදානම් වෙමින් තිබෙන්නේ.
ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරජයේ ගරු ජනාධිපතිතුමන්ගේ සෞභාග්‍යයේ දැක්ම සංකල්පය යථාර්ථයක් බවට පත් කරමින් ගරු මහජන ආරක්ෂක අමාත්‍යතුමන් විශ්‍රාමික රිය ඇඩ්මිරාල් ආචාර්ය සරත් වීරසේකර මැතිතුමන්ගේ මඟ පෙන්වීම යටතේ මහජන ආරක්ෂක අමාත්‍යාංශයේ ගරු ලේකම්තුමන් විශ්‍රාමික මේජර් ජෙනරාල් ජගත් අල්විස් මැතිතුමන්ගේ මඟ පෙන්වීම යටතේ ශ්‍රී ලංකා පොලිසියේ ගරු පොලිස්පතිතුමන් සී.ඩී. වික්‍රමරත්න මැතිතුමන්ගේ පූර්ණ මෙහෙයවීමෙන් ශ්‍රී ලංකා පොලිසිය තුල නව පොලිස් ස්ථාන විවෘත කිරීමේ වැඩසටහනෙහි සුවිශේෂී ස්ථානයකටයි අප මේ සම්ප්‍රාප්ත වී සිටින්නේ. මෙතෙක් පොලිස් ස්ථාන 17ක්ව පැවති අම්පාර කොට්ටාශය අද තව සුළු මොහොතකින් පොලිස් ස්ථාන 21ක් බවට පත්වනවා. மீண்டும் சொற்ப நேரத்திலே சரியாக 11 மணிக்கு சாய்ந்தமருதூர் மண்ணிலே இப்போது புதிய போலீஸ் நிலையம் திறந்து வைக்கின்ற சிறப்பு நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போது இந்த நிகழ்வுக்காக எமது அதிதிகள் வருகை தருகின்ற நேரம், எனவே கோவிட்டினுடைய காலம், வருகை தந்திருக்கின்ற பொதுமக்கள் சமூக இடைவெளிகளை பேணி புதிய கொத்தணிகள் உருவாகி விடாமல் நமது பங்களிப்பினை இந்த மருதூர் மண்ணிலே இன்று ஸ்தாபிக்கப்படுகின்ற இந்த போலீஸ் நிலையத்துக்கு தங்களுடைய பங்களிப்பினை வழங்க வேண்டும் என்று நாங்கள் இந்த வேளையிலே உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நிகழ்வுக்காக மிக முக்கியமான அதிதிகள் பிரசன்னமாக இருக்கின்றார்கள். எனவே நமது சுகாதார வழிமுறைகள் இந்த இடத்திலே ஏனைய இடங்களுக்கு ஒரு உந்து சக்தியாக, அதே போல சுகாதார நடவடிக்கைகளையும் அதே போல பாதுகாப்பு துறையினருக்கும் 100% பங்களிப்பு வழங்குகின்ற ஒரு ஊர் என்கின்ற அடையாளத்தையும் இந்த தேசியத்துக்கு பிரதிபலிப்பதற்கு இருக்கின்ற ஒரே ஒரு சந்தர்ப்பம். எனவே பொதுமக்கள் அனைவரும் சமூக இடைவெளிகளை பேணி முகத்திலே முகக்கவசம் அணிகின்ற போது மூக்கு முதல் தாடை வரை முற்றுமுழுதாக அணிந்து தங்களுடைய பங்களிப்பினை இந்த வேளையில் நீங்கள் வழங்க வேண்டும் என்று உங்களை மிக பணிபண்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நிகழ்வுக்காக வருகை தர இருக்கின்ற LKW கமால் சில்வா சட்டத்தரணி சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் கிழக்கு மாகாணம், அதே போல NY செனவிரத்ன DIG அம்பாறை மாவட்டம், RMT ஜெயந்த் ரத்நாயக்க SSP அம்பார, அதே போல PM ஜெயரத்ன ASP கல்முன, KH சுஜித் பியந்த HQI கல்முன ஆகியோர் நிகழ்விலே வருகை தர இருக்கின்றார்கள். எனவே எமது கரையோரத்திலே இருக்கின்ற அந்த பிரதான வீதியின் ஊடாக அதிதிகள் பிரசன்னமாக இருக்கின்றார்கள். எனவே வரலாற்றிலே அதன் பொன்னேடுகளிலே பொறிக்கப்படுகின்ற ஒரு நன்னாளாக இந்த நாள் இப்போது மருதூர் மண்ணினுடைய வரலாற்றிலே இடம்பெறுகின்றது. மருதூர் மண்ணுக்கான தனியான போலீஸ் நிலையத்தை திறந்து வைக்கின்ற சிறப்பு நிகழ்வு இப்போது இடம்பெற இருக்கின்றது. இந்த நிகழ்வுக்காக வருகை தந்து கொண்டிருக்கின்ற சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் கிழக்கு மாகாணம் LKW கமால் சில்வா சட்டத்தரணி அவர்கள் இந்த நிகழ்வுக்காக வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல NY செனவிரத்ன DIG அம்பாறை மாவட்டம். Ladies and gentlemen, it is our tremendous pleasure to welcome at the moment the senior DIG for Eastern Province, Mr. LKW Kamal Silva. So on behalf of the organizing committee and the police Kalmuna, we have great pleasure to welcome our chief guest who is going to grace this occasion in this beautiful morning. You are warmly welcome, sir. Alongside the DIG, senior DIG Eastern Province, we have Mr. NY Senaviratna, DIG Ampara District. Now, ladies and gentlemen, the board of the police station Saindamardu is being unveiled. Give a big round of applause, all of you. So now, ladies and gentlemen, as you can see, our chief guest, Mr. LKW Kamal Silva, is unveiling the name board for police station Saindamardu. இப்போது மருதூர் மண்ணுக்கான புதிய போலீஸ் நிலையத்தை திறந்து வைக்கின்ற சிறப்பு நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையிலே இப்பொழுது எங்களுடைய பிரதம அதிதி அவர்களுடைய பொற்கரத்தினால் புதிய
நிலையம் திறந்து வைக்கப்படுகின்ற ரிபன் கட் பண்ணி இப்பொழுது திறந்து வைக்கின்ற சிறப்பு நிகழ்வு. இந்த நிகழ்வுக்காக வருகிறந்திருக்கின்ற சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் கிழக்கு மாகாணம் LKW கமால் சில்வா சட்டத்தரணி அவர்களுடைய பொற்கரத்தினால் இப்பொழுது புதிய போலீஸ் நிலையம் ரிபன் கட் பண்ணி இப்பொழுது திறந்து வைக்கப்படுகின்ற சிறப்பு நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. Ladies and gentlemen, the charge room of the police station Sailmardu is now ceremonially open. Our chief guest lawyer LKW Kamal Silva, senior DIG for Eastern Province, declared open the charge room. Sailmardu police station Damapuru Yotakiri Anaturuva, Yavara Airport, Nagini Palaka, Jason Yoje Police Patituman, Niti Kamal Silva, Sambhavia Amutan, Peter Patti, Kama, Vivakarvin, our police station with Sampraptavi, Mangala Pan Siludanatai, Sudanama. இப்பொழுது நிகழ்வினை மங்களகரமாக புத்துவிளக்கேற்றி நிகழ்வினை ஆரம்பித்து வைக்கின்ற நிகழ்வு புதிய போலீஸ் நிலையம் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசினுடைய அதிமேதகு ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ அவர்களுடைய வெள்ளத்தரவில் வடகிழக்கில் 197 போலீஸ் நிலையங்களை ஸ்தாபிக்கின்ற நல்ல பணியினுடைய மற்றொரு அங்கம் இப்பொழுது மருதூர் மண்ணிலே புதிய போலீஸ் நிலையம் திறந்து வைக்கின்ற சிறப்பு நிகழ்வு. ஜெய சம்பீர பாரதி முன்பே சமகி நகரின் பலர்பார் தேசத்தினுடைய போலீஸ் நிலையம் நிதியின் கமால் சில்வா சம்பரவலிய அமுதான் மங்கள பகவான் சிறு தர்மவின் அததின மேவர் போலீஸ் ஸ்தானයේ විවෘත වූ බව සංකේතවත් කළා. ඊළඟට ප්‍රධාන ආරාධික අමුතා ලෙස
නැගෙනහිර පළාත් ජ්‍යෙෂ්ඨ නියෝජ්‍ය පොලිස්පතිතුමන් උසස් නිලධාරීන්ගේ ගමන් සටහන් පොතෙහි අම්පාර කොට්ටාශයෙහි 21 වන පොලිස් ස්ථානයේ ලෙස මෙම පොලිස් ස්ථානය අද දින මහජනයා වෙත විවෘත වූ බවට සටහන් තැබීම සිදු කරනවා ඇති. மருதூர் மண்ணிலே புதிதாக அமைக்கப்பட்டிருக்கின்ற போலீஸ் நிலையத்தினுடைய காரியாலயங்களை இப்பொழுது பார்வையிடுகின்ற சிறப்பு நிகழ்வுகளாக இந்த நிகழ்வு இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற கிழக்கு மாகாண சிரேஷ்ட போலீஸ் மாதிபர் LKW கமால் சில்வா சட்டத்தரணி அவர்கள், அதே போல NY செனவிரத்ன DIG அம்பாறை மாவட்டம் அவர்கள், RMD ஜயந்த ரத்நாயக்க SSP அம்பாறை அவர்கள், அதே போல இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற கமாண்டர் ஆபீஸ் நேவி கேம்ப் கல்முனா ARK செனவிரத்ன அவர்களும் இந்த நிகழ்வோடு இணைந்திருக்கின்றார்கள். அவர்களையும் அன்போடு வருக என்று நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். அதே போல இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற HQI கல்முனா KH சுஜித் பியந்த அவர்களும் நிகழ்விலே கடந்து இப்பொழுது மருதூர் மண்ணிலே இன்று ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்ற புதிய போலீஸ் நிலையத்தை அதனுடைய வளங்களை இப்பொழுது பார்வையிடுகின்ற ஒரு நல்ல முகூர்த்தம் மருதூர் மண்ணிலே இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நமது கரையோரத்திலே இருக்கின்ற பிரதான பீச் வீதியில் அமையப்பட்டிருக்கின்ற இந்த போலீஸ் நிலையம் சாய்ந்தமரது அழுதினார் வித்தியாலயத்திற்கு முன்பாக அல்லது எதிராக இப்பொழுது மிக சிறப்பாக கம்பீரமாக சுற்றமளிக்கின்றது. இதனுடைய சேவைகள் இன்றிலிருந்து மருதூர் மக்களுக்கு ஆரம்பம் செய்து வைக்கப்பட்டிருக்கின்றது என்பதையும் இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிலையத்தினுடைய முதல் நிலைய பொறுப்பு அதிகாரி என்கின்ற பெயர் நாமத்தோடு SL சம்சுதீன் அவர்களும் இந்த நிகழ்வுகளுடைய இந்த நிலையத்தினுடைய வளங்களை வருகை தந்திருக்கின்ற பிரதம அதிதி, விசேட அதிதி, சிறப்பு அதிதிகளுக்கு இப்பொழுது அவர்கள் பார்வையிடுவதற்காக அதனை காரியாலயத்தினுடைய வளங்களை இப்பொழுது பார்வையிடுவதற்கான சந்தர்ப்பத்தை எமது அதிதிகளுக்கு வழங்கியிருக்கின்றார்கள். எனவே இன்னும் சொற்ப நேரத்திலே நிகழ்வுகள் ஆரம்பம் செய்து வைக்கப்பட இருக்கின்றது என்பதையும் இந்த வேளையிலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். மருதூர் மண்ணிலே இருக்கின்ற இந்த நிகழ்வினை பார்வையிட வந்திருக்கின்ற பொதுமக்கள் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி இந்த நிகழ்வுகளை கண்டு தரிக்குமாறு உங்களை மிக அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நிகழ்வுக்காக வருகின்றிருக்கின்ற மத அனுஷ்டானம் வழங்குவதற்காக பிரசன்னமாக இருக்கின்ற எங்களுடைய மத பெரியார்களையும் இந்த வேளையிலே நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இப்போது நிகழ்விலே எமது மருதூரிலே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்ற புதிய போலீஸ் நிலையத்தை பார்வையிடுகின்ற நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நீண்ட வரலாற்றை கொண்ட மருதூர் மண்ணிலே இப்பொழுது புதிய போலீஸ் நிலையம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. 10,000க்கு மேற்பட்ட குடும்ப பின்னணியை கொண்ட மருதூர் மண்ணிலே இப்பொழுது 32,000க்கு மேலான சனத்தொகை இங்கே நிலை கொண்டிருக்கின்றது. எனவே 9,000க்கு மேற்பட்ட குடும்பங்கள் வாழுகின்ற இந்த மருதூர் மண்ணிலே அதற்கான புதிய போலீஸ் நிலையம் திறந்து வைக்கின்ற சிறப்பு நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஊடகவியலாளர்கள் தங்களுடைய பங்களிப்பினை இந்த நிகழ்வுக்காக வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே வருகை தந்திருக்கின்ற பொதுமக்கள் தயவு செய்து எமது வீதி போக்குவரத்து உத்தியோகத்தர்களாக இருக்கின்ற எமது போலீஸ் பிரிவினருக்கு தங்களுடைய பங்களிப்பினை 100% வழங்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நிகழ்வுக்காக வருகை தந்திருக்கின்ற நமது பிராந்தியத்தினுடைய நமது நாட்டினுடைய சிரேஷ்ட ஊடகவியலாளர் அஷ்ரப் அவர்களுக்கும் எங்களுடைய இணையாத நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த வேளையிலே தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நிகழ்வுகள் மிக சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. So you have witnessed all the formal proceedings here. Our chief guest gracing this occasion, Mr. LKW Kamal Silva, LLB, Senior DIG for Eastern Province, unveiled the name board for Sainath Police Station. Followingly, Mr. NY Senaviratna DIG, alongside
RMD Jayant Ratnayaka SSP for Ampara district. Yes. And Mr. P.M. Jayaratna ASP Kalmana, alongside Mr. K. Sujit Priyantha HQI. They all together performed traditional events in the charge room. That was lighting up of traditional oil lamp. So the observation tour is now on. Our chief guest alongside guests of honor and heavyweights of the police department on an observation tour. They have been assessing the situation. After the observation is worked out, we shall have all the indoor ceremonies underway. Our religious leaders have already been present here. So they will have religious performances and divine speeches. Following the religious leaders session, we shall have the chief guest speech. So that will definitely wind up the session. So ladies and gentlemen, this is a brief ceremony. Declare opening the police station for Sainamaradu. Wherever you are warmly welcome to this main arena to witness all the proceedings. Similarly, may I have a pleasure to brief the profile of Sainamaradu. Ladies and gentlemen, Sainamaradu is populated with nearly 33,000 people with the extent of 9.2 square kilometers. The families living in this locality is nearly 10,000, and the number of votes nearly 10,000, and the DS division of Sainamaradu is 17 for the time being. So that is the coverage of this police station, and this is definitely a service decentralization. So we have to acknowledge it for the betterment of the society. So deservingly, the son of the soil and the survivor of many terror attacks, Mr. S.L. Samsudeen, Chief Inspector, is going to take up the office from today. So to the main arena, ladies and gentlemen, our chief guest is marching forward. So the observation tour is still on. They have been looking at all the departments of the police station. So let us not forget, this is not going to be a free police station. It is going to be a fully fledged police station with all the divisions, including the traffic division. So we have all the divisions here. It's going to be a fully fledged police station for you, ready to service from today. அந்த நிகழ்வினை தொடர்ந்து இப்பொழுது புதிதாக அமைக்கப்பட்டிருக்கின்ற போலீஸ் நிலையத்திலே இப்பொழுது மர நடுகை நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த புதிதாக அமைக்கப்பட்டிருக்கின்ற மருத்துவ போலீஸ் நிலையத்தினுடைய மர நடுகை நிகழ்வு ஒரு அடையாளமாக இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மிக சிறப்பாக ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்வு மருத்துவ மண்ணினுடைய வரலாற்றிலே தொடரப்பட வேண்டிய ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு இருக்கிறது. இந்த நிகழ்வுக்காக வருகின்ற சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகளுக்கு மாகாணம் என்.கே. கமால் சில்வா சட்டத்தரணி அவர்களையும் இந்த வேளையில் நாங்கள் நெஞ்சார வரவேற்றுக் கொள்கின்றோம். அதேபோல இந்த நிகழ்வுக்காக வருகின்ற அம்பாறை மாவட்டத்தினுடைய டிஐஜி என்.வை. செனவிராஜன் அவர்களையும் எஸ்எஸ்பி அம்பாறை ஆர்எம்பி ரத்நாயக அவர்களையும் அதேபோல ASP Kalmana PM Jayarathna அவர்களையும் அதேபோல HOI Kalmana PHC Priyanka அவர்களையும் நிறுவனங்களில் நின்றார நாங்கள் வரவேற்றுக் கொள்கிறோம். அதேபோல இந்த நிகழ்வுக்காக வருகின்ற மத அனுஷ்டான வழங்குவதற்காக வருகின்ற கல்முனை விகாரிகளை சங்கக்கூடிய பரப்புஸ்தல சங்கராசன பேரர் அவர்களை இந்த வழியில் நம்மோடு வரவேற்றுக் கொள்கிறோம். இப்போது நிகழ்வுகளிலே சங்கமிக்க
எங்களுடைய அதிதிகள் பிரசன்னமாகிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்த நிகழ்வுகள் மருதூர் மண்ணிலே இப்பொழுது புதிய போலீஸ் நிலையம் ஸ்தாபிக்கப்படுகின்ற நிகழ்வாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வுக்கு வருகின்ற சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் கிழக்கு மாகாணம் LKW கமால் சில்வா சட்டத்தரணி அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். அதே போல NY செனவிரச்சன DIG அம்பாறை மாவட்டம் அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். அதே போல RMD ஜயந்த ரத்நாயக்க SSP அம்பாறை அவர்களையும் ASP கல்முன PM ஜெயரட்சன் அவர்களையும் அதே போல HQI கல்முன KH சுஜித் பியந்த அவர்களையும் அன்போடு நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். ரிஃபாய். Ladies and gentlemen, it's going to be definitely worth being a part of this occasion. So the message from this arena is now Saindamartha police station is ready to public service from today. ज्येष्ठ नियोजक पोलीसपती तुमान प्रमुख संभावनीय अमुत्तन पोलीस स्थान परिश्रय निरीक्षणीय किरीमेन अनතුරුව උත්සව සභාවේ කටයුතු ආරම්භ කරන්නටයි නියමිත. මුලින්ම සර්වාගමික වතාවත් සිදු කරන්නටයි කටයුතු සූදානම් කොට තිබෙන්නේ. පළමුව පාද නමස්කාර පූර්වකව ආරාධනා කර සිටිනවා අති ගෞරවනීය පූජනීය සදා වන්දනීය කල්මුණ ශ්‍රී සුභද්‍රාරාම විහාරස්ථානයේ විහාරාධිපති පාද නමස්කාර පූර්වකව නම කියනට අවසරයි රන්මුතුගල සංඝරත්න ගෞරවනීය ස්වාමින් වහන්සේ වැඳ නමස්කාර කොට අවසර පතනවා. අප පංචශීලයේ පිළිපදවන ලෙස ආරාධනා කරනවා ඔබ වහන්සේට. අවසරයි අපේ හාමුදුරනේ. හොඳයි අපේ බෞද්ධ පින්නතුන් නමස්කාර පාඨය කියන්න පන්සිල් සමාදන් වීම සඳහා නමෝ තස්ස භගවතු වරහතු සම්මා සම්බුද්දස්ස නමෝ තස්ස භගවතු වරහතු සම්මා සම්බුද්දස්ස නමෝ තස්ස භගවතු වරහතු සම්මා සම්බුද්දස්ස බුද්ධං සරණං ගච්ඡාමි බුද්ධං සරණං ගච්ඡාමි ධම්මං සරණං ගච්ඡාමි ධම්මං සරණං ගච්ඡාමි සංඝං සරණං ගච්ඡාමි සංඝං සරණං ගච්ඡාමි ဒ ුතියම්පි බුද්ධං සරණං ගච්ඡාමි ဒ ුතියම්පි බුද්ධං සරණං ගච්ඡාමි ဒ ුතියම්පි ධම්මං සරණං ගච්ඡාමි ဒ ුතියම්පි ධම්මං සරණං ගච්ඡාමි ဒ ුතියම්පි සංඝං සරණං ගච්ඡාමි ဒ ුතියම්පි සංඝං සරණං ගච්ඡාමි තතියම්පි බුද්ධං සරණං ගච්ඡාමි තතියම්පි බුද්ධං සරණං ගච්ඡාමි තතියම්පි ධම්මං සරණං ගච්ඡාමි තතියම්පි ධම්මං සරණං ගච්ඡාමි තතියම්පි සංඝං සරණං ගච්ඡාමි තතියම්පි සංඝං සරණං ගච්ඡාමි පාණාතිපාතා වේරමණී සික්ඛාපදං සමාදියාමි පාණාතිපාතා වේරමණී සික්ඛාපදං සමාදියාමි අදින්නාදානා වේරමණී සික්ඛාපදං සමාදියාමි අදින්නාදානා වේරමණී සික්ඛාපදං සමාදියාමි කාමේසු මිච්ඡාචාරා වේරමණී සික්ඛාපදං සමාදියාමි කාමේසු මිච්ඡාචාරා වේරමණී සික්ඛාපදං සමාදියාමි මුසාවාදා වේරමණී සික්ඛාපදං සමාදියාමි මුසාවාදා වේරමණී සික්ඛාපදං සමාදියාමි සුරාමේරය මච්ඡ පමාදට්ඨානා වේරමණී සික්ඛාපදං සමාදියාමි සුරාමේරය මච්ඡපමා දට්ඨානා වේරමණී සික්ඛාපදං සමාදියාමි දේවෝ වස්ස සුකාලේන සත්ස සම්පත්තියේතුච බීතෝ භවතු ලෝකෝච රාජා භවතු ධම්මිකෝ සාදු සාදු හොඳයි හැම දිනාටම අද විශේෂයෙන්ම මේ කල්මුණ ප්‍රදේශයේ
සයින්ද මරුදු ප්‍රදේශයේ ආරම්භ කරනු ලබන මෙම පොලිස් ස්ථානය ඉතාමත් සර්වප්‍රකාරයෙන්ම රටේ සෑම ජනතාවකටම ජාති ආගම් කුල ભેදයකින් යුතුව නීතිය සාමය ආරක්ෂා කරන ආයතනයක් හැටියට මේ පොලිස් ස්ථානය තුලින් මේ ප්‍රදේශයේ ජනතාවට කටයුතු කරන්නට ශක්තිය ධෛර්යය වාසනාව ලැබේවා කියලා අපි මේ වෙලාවේදී ප්‍රාර්ථනා කරනවා. உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நேரத்திலே கல்முன பிராந்தியத்திலே ஒரு சைந்த மருது பிரதேசத்திலே ஆரம்பிக்கப்படுகின்ற இந்த புது போலீஸ் நிலையம் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்துடன் நாங்கள் இது வரவேற்கின்றேன். கல்முன பிரதேசத்திலே ஒரே ஒரு பௌத்த விஹாரின் பொறுப்பாளராக இருக்கின்ற எனக்கு இன்றைய நாளிலே மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாக அமைக்கின்ற என்பதையும் இந்த இடத்திலே சொல்ல விரும்புகின்றேன். கல்முன போலீஸ் நிலையத்தின் ஊடாக பல்வேறுபட்ட அம்சங்கள் நடாத்த இருந்தாலும் இந்த பிரதேசத்திலே மிகவும் பல தேவைப்பட்ட போலீஸ் நிலையங்கள் அதிகமாக உருவாக்க வேண்டும் என்று கடந்த காலங்களிலே நாங்கள் பல கூட்டங்களிலே சூட்டி காட்டினாலும் கூட இன்று அது முக்கிய அம்சமாக இந்த சைந்த மருது இந்த போலீஸ் நிலையம் இன்று ஆரம்பிக்கப்படுவது இந்த பிரதேச இருக்கின்ற மக்களுக்கு மாத்திரமல்ல ஏனைய மக்களுக்கும் மிக முக்கியமான ஒரு நாளாக இருக்கிறது என்பதையும் நான் இந்த இடத்திலே நாங்கள் சூட்டி காட்ட விரும்புகின்றேன். அதே போன்று நாங்கள் இன மத மொழி கட்சி பேதம் இல்லாமல் இந்த ஒரு நாட்டின் தாய் மக்களாக ஒரே கொடியின் கீழ் நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட வேண்டும். சமாதானம், சகற்புத்தன்மை, சகவாழ்வு, ஒற்றுமை என்று கோஷங்களை நாங்கள் உருவாக்கி நாட்டு மக்களுக்கு ஒரு அமைதியான சுதந்திரமான ஒரு நல்ல நிலைமை இந்த போலீஸின் ஊடாக அவங்களுக்கு இந்த உத்தியோகத்தர்களுக்கும் அந்த பாராட்டத்தக்க கூடிய ஒரு நிலைமை உருவாக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த இடத்திலே என்னையும் அழைத்து இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்து அத்தனையவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எதிர்வரும் காலங்களிலே இந்த பிரதேசத்திலே வாழ்கின்ற மக்களுக்கு இந்த போலீஸ் நிலையத்தின் ஊடாக அவங்களுக்கு சுதந்திரமான ஒரு நிலைமை உருவாக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் இந்த சந்தர்ப்பத்தை வழங்குமைக்காக உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எமது நாட்டும திருவான் சரணம். நிகழ்விலே தன்னுடைய பௌத்த மத ஆராதனை வழங்கி இந்த நிகழ்வுக்கு ஆசீர்வாதம் வழங்கிய உரையினை வழங்கிய கல்முனை விகாராதிபதி சங்கைக்குரிய ரன்முத்துக்கல சங்கரத்ன தேர் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்விலே இஸ்லாமிய மத ஆராதனை வழங்குவதற்கு மௌலவி SHM இம்தியாஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்தை யுவாஃபி நிஅமஹு வயுகாஃபி மஸீதா வஃபன்னா யா கரீம் யா ரஹீம் யா ரப்பி யா அல்லாஹ். اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم بلغ مرادنا وحصل مقصودنا ويسر أمورنا وقض حاجاتنا يا قاضي الحاجات. اللهم اشف أمراضنا، أمراض أولادنا، أمراض إخواننا، أمراض أزواجنا، أمراض أمة محمد صلى الله عليه وسلم. اللهم احفظ بلادنا يا رب العالمين. கிருபையுள்ள நாயனே ரஹ்மானே, எங்களுடைய குற்றங்குறைகளை மன்னித்து மறைத்து விடுவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் செய்த குற்றங்குறைகளை எல்லாம் மன்னித்து மறைத்து விடுவாயாக. யா அல்லாஹ், இந்த இடத்திலே போலீஸ் நிலையம் ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டு யா அல்லாஹ் திறப்பு விழாக்கள் சிறப்பான முறையிலே நடந்து கொண்டிருக்கின்றது. யா அல்லாஹ்,
யா அல்லாஹ் இந்த நிலையத்தை நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ் இதிலே கடமை செய்யக்கூடிய அந்த அதிகாரிகளுடைய சேவையை நீ ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் எந்த இடர்களும் இல்லாமல் இன்னல்களும் இல்லாமல் சிறப்பான முறையிலே நடப்பதற்கு அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் அதன் மூலமாக இந்த ஊரிலே உள்ள மக்களுக்கு ஒரு நல்ல விடிவு காலத்தை ஏற்படுத்தி கொடுத்தருள்வாயாக. சுதந்திரமான காற்றை சுவாசிக்கக்கூடியவர்கள் ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் இந்த நாட்டில் மூமின மக்களும் சிறப்பாக செழிப்பான முறையிலே சந்தசமமான முறையிலே யா அல்லாஹ் வாழ்வதற்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுத்தருள்வாயாக. யா அல்லாஹ் இந்த நாட்டில் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய கோத்தபாய ராஜபக்ச அவர்களுடைய சேவையை நீ ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் பிரதமருடைய சேவையை நீ ஏற்றுக்கொள்வாயாக. இன்னும் இந்த நாட்டினுடைய வாழ்வாதாரத்துக்காக வேண்டி இந்த நாட்டை வளப்படுத்துவதற்காக வேண்டி யாரெல்லாம் எந்த அதிகாரிகள் எல்லாம் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களையும் புரிந்து கொள்வாயாக. யா அல்லாஹ் இந்த போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதியாக இருக்கக்கூடிய சம்ஜுசின் சேர் அவர்களுடைய வாழ்நாளை நீ நீளமாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் அவருடைய சேவையை நீ புரிந்து கொள்வாயாக. அதன் மூலமாக இந்த பிரதேசத்திலே நல்ல விடயங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான வழிகளை நீ திறந்து கொடுப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய இந்த பிரார்த்தனை அங்கீகரித்து அருள் புரிவாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா கராத்தனா வதுவானா இன்னக அந்த சமியுல் அலீம் வதுப அலைனா யா ரப்பனா இன்னக அந்த தவ்வாபுர் ரஹீம். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا ولوالدينا ولمشايخنا ولأساتذتنا ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم على خير خلق سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. நிகழ்விலே இஸ்லாமிய மத ஆராதனை வழங்கிய மௌலவி SHM இம்தியாஸ் அவர்களுக்கு இந்த வேளையில் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்விலே அடுத்து இந்து மத ஆராதனை வழங்குவதற்கு சச்சிதானந்த சிவகுருக்கள் அவர்களிடம் ஒளிவாங்கியினை கையளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். திருச்சிற்றம்பலம். வாழ்க ஹந்தனர் வானவரானினம் வீழ்க தன்புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே. திருச்சிற்றம்பலம். ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் பத்ரம் கர்ணே பிச்ருணியா மதேவாः பத்ரம் வஜ்ரபிர்மா ஜயத்ராः ஸ்திரைः ரங்கைः சுஷ்டுவாகும் சந்தனூபிः வியசேம தேவரகிதம் ஜதாயு ஸ்வஸ்தி நோः இந்திரோ வ்ருசஸ்ரவாः ஸ்வஸ்தி நோः பூச்சோ விச்சவேதாः स्वस्ति नात्ताहार्चो हरिष्ठनमिः स्वस्ति नो प्रगश्वतिर्दतातु. ओम शान्ति शान्ति शान्तिः. இன்றைய நாளிலே எம்மையெல்லாம் இந்த இடத்திலே ஒரு மங்களகரமான நிகழ்வுக்காக ஒன்று கூட்டியிருக்கின்ற எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு எமது பிரதேசத்திலே இந்த மருதூரிலே இன்றைய நாளில் திறக்கப்பட்டிருக்கின்ற இந்த காவல் நிலையமானது தன்னுடைய சேவையை வருங்காலங்களிலே மிகவும் சிறப்பாக முன்னெடுத்து எமது பிரதேச மக்களினுடைய நீதிக்கும் நியாயத்துக்குமான வழிமுறைகளை எங்களுடைய மக்களை வழிநடத்தி சென்று எங்களுடைய பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்களை சுபீட்சமடைய செய்கின்ற அந்த அரும்பணியை செய்வதற்காக இங்கே கடமையாற்றுகின்ற அனைத்து உத்தியோகஸ்தர்களையும் குறிப்பாக எங்களுடைய கல்முனை பிராந்தியத்திலே மூத்த உறுப்பினராக இருந்து கடமை செய்து கொண்டிருக்கின்ற சம்சுதீன் மாத்தியா அவர்கள் இந்த போலீஸ் நிலையத்தை பொறுப்பதிகாரியாக பாரமெடுப்பதை எட்டு மகிழ்ச்சி அடைந்து இறைவனுக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு மிகவும் துல்லியமான முறையிலே மிகவும் சிறப்பான முறையிலே இந்த போலீஸ் நிலையத்திலே இருக்கின்ற அதிகாரிகள் செயல்படுவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் நீண்ட ஆயுளையும் திடகாரோக்கியத்தையும் நம்பிக்கையையும்
நல்ல சுகதேகத்தையும் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து அமைகின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். நிகழ்விலே இந்து மத ஆராதனை வழங்கிய சச்சிதானந்த சிவகுருக்கள் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்விலே அடுத்து கிறிஸ்தவ மத ஆராதனை வழங்குவதற்கு பாஸ்டர் டி ரவீந்திரகுமார் அவர்களை அவர்களிடம் ஒளிவாங்கியினை கையளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த சாய்ந்தமறு பிரதேசத்திலே மக்கள் சேவைக்காக ஆரம்பிக்க இருக்கின்ற இந்த நிலையத்துக்கு இறைவனுடைய ஆசையும் பொதுமக்களுடைய ஒத்துழைப்பும் மிகவும் தேவைப்படுகின்றது. இந்த காலகட்டத்திலே இந்த பொதுமக்களின் உதவியானது எங்களுடைய போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு மென்மேலும் சேவை செய்வதற்கு ஊக்கமாக அங்கு காணப்படுகிறது. நிச்சயமாக இந்த இடத்துல இருக்கின்ற எங்களுடைய சாய்ந்தமறு சேர்ந்த அனைத்து மக்களும் இதில் ஒத்துழைப்பை கொடுத்து எங்களுடைய கல்முனை பிராந்தியத்திலே ஒரு நல்ல ஒரு சமூகத்தை நாங்கள் கட்டி எழுப்ப வேண்டும் என்று இறைவிடமாக நான் வேண்டிக் கொள்கிறேன். அன்பான ஆண்டவரே, இந்த பொலிஸ் நிலையத்துக்காக நாங்கள் உம்மிடத்தில் வேண்டி நிற்கின்றோம். மக்களின் சேவைக்காக, மக்களுடைய சேவையை மிகவும் திறம்பட செய்கின்ற எங்களுடைய இலங்கை தேசத்தினுடைய போலீஸ் நிலையம், அத்தோடு கூட இது எல்லாவற்றையும் முன்னெடுத்து நடப்பிக்கின்ற எங்களுடைய ஜனாதிபதி அவர்களுக்கும் ஆசியை இந்த நேரத்திலே நான் கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, நீர் அவர்களை ஆசீர்வதிங்க. மக்கள் முன்னேறுவதற்கும் எங்களுடைய சமூகமானது இந்த உலகத்திலே மிகவும் இக்கட்டான சூழ்நிலையிலே வாழ்கின்ற இந்த காலமாக இருக்கிறது. பலதரப்பட்ட வியாதிகள், பலதரப்பட்ட தீமையான காரியங்கள் எல்லாவற்றையும் முன்னெடுத்து நல்ல சேவையை மக்களுக்காக செய்யும்படியாக ஆரம்பித்திருக்கின்ற இந்த நிலையத்தை நீர் ஆண்டவனே ஆசீர்வதித்து உம்முடைய ஆசீர்வாதம் நிறைவாக கடந்து வரும்படிக்கு இந்த நாளிலும் இந்த நிலையத்தையும் இந்த நிலையத்துடைய போலீஸ் அதிகாரி அவர்களையும் இந்த இடத்தில் இருக்கின்ற மற்ற ஒவ்வொரு உத்தியோகஸ்தர் அவர்களையும் நீ தாமே ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். எல்லா கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். Thank you. கிறிஸ்தவ மத ஆராதனை வழங்கிய பாஸ்டர் டி ரவீந்திரகுமார் அவர்களுக்கு இந்த வேளையில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மருதூர் மண்ணினுடைய வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு சிறப்பு நாள் இந்நாள். மருதூர் மண்ணுக்கான புதிய போலீஸ் நிலையம் திறந்து வைக்கின்ற சிறப்பு நிகழ்விலே இப்பொழுது வருகை தந்து இந்த நிகழ்வுக்கு சமய ஆராதனை வழங்கிய மத பெரியார்களுக்கு இந்த வேளையில் நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்வுக்காக வருகை தந்திருக்கின்ற LKW கமால் சில்வா சட்டத்தரணி சிரேஷ்ட போலீஸ் மாதிபர் கிழக்கு மாகாணம் அவர்களுக்கும், அதே போல NY சினவிரத்ன DIG அம்பாறை மாவட்டம் அவர்களுக்கும், RMT ஜெயந்த ரத்நாயக்க SSP அம்பாறை அவர்களுக்கும், அதே போல P ஜெயரத்னம் ASP கல்முன அவர்களுக்கும், KH சுஜித் பியந்த HQI கல்முன அவர்களுக்கும் இந்த வேளையில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்ற அதே நேரத்தில் கமாண்டர் ஆபீஸ் நேவி கேம்ப் கல்முன ARK செனவிரத்ன அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய இந்த நிகழ்விலே அடுத்து இந்த நிகழ்வுக்காக வருகை தந்திருக்கின்ற பிரதம அதிதி அவர்களுடைய உரை இடம்பெற இருக்கின்றது. அந்த உரையினை வழங்குவதற்காக Ladies and gentlemen, following the exclusive session for the religious dignitaries, we are going to have the formal speeches here. Deservingly, the chief guest gracing this occasion will take up the podium. Ahead of the chief guest speech, we have a special session to honor. My pleasure to welcome Mr. Rizan, Assistant Registrar for Southeastern University, Sri Lanka, to give away a memento to mark this occasion. இந்த நிகழ்வினுடைய ஒரு அடையாள சின்னமாக இப்பொழுது நினைவு சின்னம் வழங்கி கௌரவிக்கின்ற நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நிகழ்வினுடைய பிரதம அதிதி சிரேஷ்ட போலீஸ் மாதிபர் கிழக்கு மாகாணம் LKW கமால் சில்வா சட்டத்தரணி அவர்களுக்கு வழங்கி வைத்த அந்த நினைவு சின்னம்.
Now, ladies and gentlemen, you are going to observe the speech right now by the chief guest. Please welcome, sir. Thank you. Why, sir? So now who's going to? Yeah, okay. That's the signals too. Okay. That's okay. මෙම ස්ථානයට වැඩම කළ ගරුතර ස්වාමීන් වහන්සේට පළමු කොටම ගෞරව කරනවා. இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கின்ற மத அனுஷ்டானம் நடத்திய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ඒ වගේම මුස්ලිම් හින්දු සහ ක්‍රිස්තියානි පූජක මහත්මරුන්ට මගේ ගෞරවය පුද කරනවා. இந்த இடத்துக்கு வருகை தந்த இஸ்லாமிய இந்து கிறிஸ்தவ மத தலைவர்களுக்கும் எனது கௌரவத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். පළමුවෙන්ම මේ මම සමාව ඉල්ලනවා මට වික්ත ලෙස හොඳට දෙමළ භාෂාව කතා කරන්න බැරි වීම ගැන. முதலில் எனக்கு தமிழில் உங்களுடன் கதைக்க முடியாது என்று நான் மன்னிப்பு கேட்டுக் கொள்கின்றேன். ඒ වගේම මේ කොවිඩ් වසංගතය නිසා අපිට ඇත්ත වශයෙන්ම මෙතෙන්ට කැඳවිය යුතු මේ ප්‍රදේශයේ බොහෝ සහෝදර සහෝදරියන් ඒ සඳහා කැඳවීමට නොහැකීම සම්බන්ධයෙන් උත් මම සමාව ඉල්ලනවා. அதேபோல கோவிட் தொற்று காரணமாக இந்த இடத்துக்கு நாங்கள் உண்மையிலேயே அழைக்கவிருந்த அந்த கூட்டத்தை இந்த இடத்தில் அழைக்க முடியாது என்றும் நான் மன வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். අපි බොහොම දීර්ඝ කාලයක් යුද්ධයකට මැදිහත් වෙලා හිටියා. நாங்கள் ஒரு நீண்ட காலத்திலே யுத்தத்திலே ஈடுபட்டிருந்தோம். ඒ වගේම අපි හැමෝම එකෙන් පුවක් දුක් විඳා. இதன் காரணமாக நாங்கள் அனைவரும் கஷ்டங்களை அனுபவித்தோம், துன்பங்களை அனுபவித்தோம். දැන් අපි මේ තත්ත්වයෙන් මිදලා අපේ ඉදිරි අනාගතය එහෙම නැත්නම් අපේ දරුවන්ගේ අනාගතය වෙනුවෙන් කැප වෙන්න කාලය ඇවිල්ලා තියෙනවා. நாங்கள் அந்த நிலையிலிருந்து மீண்டு எங்களது எதிர்காலத்துக்காக, எங்களுடைய சிறார்களுடைய எதிர்காலத்துக்காக எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்ற காலம் உருவாகி இருக்கின்றது. අපේ තරුණ කාලය ඇත්තටම නිෂ්ඵල යුද්ධයක් වෙනුවෙන් කැප කරපු අපි දැන් අපේ ඊළඟ පරම්පරාව වෙනුවෙන් දරුවන් වෙනුවෙන් යහපත් කාර්යයක් කරන්න පෙරමුණ ගත යුතු වෙලා තියෙනවා. எங்களுடைய இளைஞர் காலத்திலே இந்த யுத்தத்துக்காக எங்களுடைய காலத்தை நாங்கள் செலவழித்தது போன்று இப்பொழுது எங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் அவர்களுக்காகவும் நாங்கள் எங்களுடைய காலத்தை செலவழிக்க வேண்டி இருக்கின்றது. මේ රට තුල ජීවත් වෙන සිංහල, දෙමළ, මුස්ලිම් වෙනත් වූ ජාතීන් සියලු දෙනාම මේ රටේ පුරවැසියෝ ඒ වගේම අපි එකම සහෝදරයෝ. இந்த நாட்டிலே வாழ்கின்ற சிங்கள, இந்து, முஸ்லிம் மக்கள் அனைவரும் இந்த நாட்டின் பிரஜைகள், அதே போன்று அவர்கள் அனைவரும் சகோதரர்கள். අපි දැන් අලුත් යුගයකට පිවිසමින් ඉන්නවා. ඒ වගේම අපි අපේ මේ ප්‍රදේශයන් තුල හොඳින් සිවිල් පරිපාලන කටයුතු සිදු කිරීම සඳහා කටයුතු කරමින් ඉන්නවා. நாங்கள் இப்பொழுது புதிய யுகத்திலே காலடி வைத்திருக்கின்றோம். இந்த பிரதேசங்களிலே சிவில் நடவடிக்கைகள் சீராக ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. අපේ සමාජය තුල සිවිල් පරිපාලනයේදී ඉතාමත්ම වැදගත් ආයතනයක් තමයි පොලිසිය. எங்களுடைய சமூகத்திலே சிவில் நிர்வாகத்திலே மிகவும் முக்கியமான ஒரு இடம்தான் போலீஸாக இருக்கின்றது. නිසා යම්කිසි ප්‍රදේශයක් තුල පොලිසියක් ස්ථාපිත කරනවා කියලා කියන්නේ ඒ සමාජය තුල වඩාත් හොඳින් සිවිල් නීතිය ස්ථාපිත වෙනවා කියන එක. எந்த ஒரு இடத்திலாவது போலீஸ் நிலையம் ஒன்று ஆரம்பிக்கப்படுகின்றது என்றதன் கருத்தாக இருக்கின்றது. அந்த இடத்திலே சிவில் சட்டமானது ஒழுங்கான முறையிலே கடைபிடிக்கப்படுகின்றது என்பதற்கு உதாரணமாக இருக்கின்றது. යම්කිසි සමාජයක සිවිල් පාලනය සහ නීතිය හොඳින් පවතිනවා කියන එකේ අදහස ඒ සමාජය හොඳ යහපත් ඒ වගේම ස්ථාවර සමාජයක් කියන එක. எந்த ஒரு இடத்திலாவது சிவில் நிர்வாகம் அதே போன்று சட்டம் ஒழுங்கான முறையிலே நடைமுறைப்படுத்தப்படுகின்றது என்று சொல்லப்படுகின்ற பொழுது அந்த சமுதாயம் ஒரு சிறந்த சமுதாயம், சிறப்பான சமுதாயமாக காணப்படும். ඒ නිසා අපි හැමෝටම අද සන්තෝෂ වෙන්න පුළුවන් දවසක්. අපේ සමාජයට අපි සමාජයක් විදිහට තව අඩි ගාණක් ඉස්සරහට යනවා කියලා. ஆகையினால் எங்களுடைய சமூகத்துக்கு இன்று நாங்கள் சந்தோஷப்படக்கூடிய ஒரு நாள். ஏனென்றால் இந்த சமூகத்தின் பெயரால் நாங்கள் இன்னும் சில அடிகள் முன்வைக்கின்ற காரணத்தினால். අද මෙතෙන්ට රැස් වෙලා ඉන්න සියලුම ආගමික පූජකතුමාන්ලාගෙන් ඒ වගේ රාජ්‍ය නිලධාරීන්ගෙන් ඒ වගේම මේ ප්‍රදේශයේ
ප්‍රදේශවාසී සහෝදර සහෝදරයන්ගෙන් මම ඉල්ලා සිටින්නේ අපි අපේ සමාජය යහපත් කර ගැනීම සඳහා එකට එකතු වෙලා වැඩ කරමු කියන එක. இந்த இடத்துக்கு வருகை இருக்கின்ற சகல மத தலைவர்களையும் அதே போன்று அரச உத்தியோகத்தர்களையும் இந்த இடத்திலே இருக்கின்ற பொதுமக்களையும் நான் மிகவும் வினயமாக கேட்டுக்கொள்வதென்றால் என்னவென்றால் இந்த இடத்திலே நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து எங்களுடைய இந்த பணியை சிறப்பாக செய்வோம் என்று கேட்டுக்கொள்கின்றேன். මේ පොලිස් ස්ථානයට අලුතෙන් අපි සම්සුරින් මහතා ප්‍රධාන පොලිස් පක්ෂ සම්සුරින් මහතා ඇතුළු නිලධාරීන් කණ්ඩායමක් පත් කරනවා. ඒත් ඒගොල්ලන්ගෙන් මම බලාපොරොත්තු වෙනවා හොඳ සේවයක් ඒ වගේම ගුණාත්මක සේවයක් මේ ප්‍රදේශයේ ජනතාවට සිද්ධ වෙයි. இந்த இடத்திலே பிரதம போலீஸ் பரிசகர் சம்சுன் ஐயா அவர்களையும் அவரோட உத்தியோகத்தர்களை நாங்கள் இந்த இடத்துக்கு நியமிக்கின்றோம். அவர்கள் மூலமாக நாங்கள் எதிர்பார்ப்பது ஒரு சிறப்பான சேவை, அதே போன்று சுபிட்சமான சேவையை நாங்கள் அவர்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றோம். ඒ වගේම මම බලාපොරොත්තු වෙනවා මේ ප්‍රදේශවාසී සියලුම සහෝදර සහෝදරියන් ඒ නිලධාරීන්ට සහ පොලිස් නිලධාරීන්ට යහපත් විදියට මේකේ නීතිය ක්‍රියාත්මක කිරීමටත් ඒ වගේම යහපත් සමාජයක් පවත්වාගෙන යාමට අවශ්‍ය කටයුතු කිරීමටත් සියලුම ආකාරයෙන් උදව් උපකාර කරයි. அதே போன்று இங்கு இருக்கின்ற பொதுமக்களிடமும் சமூகத்திடம் நான் ஒன்றை வேண்டிக் கொள்கின்றேன். அவர்களுடைய கடமையை சிறப்பான முறையில் செய்வதற்காக அவர்களுக்கு உங்களுடைய சிறப்பான ஒத்துழைப்பை வழங்கி அவர்களது கடமைகளை சிறப்பாக செய்வதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை வழங்குமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். අපි සියලු දෙනාම එකම මනුෂ්‍යයෝ ඒ වගේම එකම සහෝදරයෝ. ඒ නිසා අපි මොන ආගමක් අදහිව්වත් මොන ජාතියකට අයත් වුණත් අපි එකම සහෝදර පිරිසක් ලෙස කටයුතු කිරීම සිදු කළ යුතු වෙලා තියෙනවා. நாங்கள் அனைவரும் சகோதரர்கள். இந்த நாட்டிலே வாழ்கின்ற மக்கள் நாங்கள் எந்த மதத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த இனத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு ஒரே இனத்தவராக சமூகத்தராக ஒன்றுபடுந்து நாங்கள் இந்த நாட்டுக்காக அனைவரும் செயற்பட வேண்டும். එනිසා මම හැම දෙනාගෙන්ම කාරුණිකව ඉල්ලනවා ඒ වගේම සුබ ප්‍රාර්ථනා කරන බල හැම දෙනාටම යහපත් සමාජයක් ගොඩනගන්න තවදුරටත් අපේ පවතින සමාජය ඉතාමත්ම යහපත් බොහොම වෙලාවට අපි නොහිතුවාට ඒක තවදුරටත් වර්ධනය කරලා තවත් ස්ථාවර කරගන්න අද දවස් අපි හොඳ පියවරක් ගත්තා කියලා හිතනවා. ஆகையினால் இந்த இடத்தில் இருக்கின்ற மக்களிடம் நான் கேட்டுக்கொள்கின்றேன், ஒரு சுபிட்சமான சிறப்பான சமூகத்தை உருவாக்க நீங்கள் சிறப்பான சமூகத்தை உருவாக்குகின்ற உதவி இருக்கிறீர்கள். அதே போன்று இந்த இடத்திலே அமைக்கப்படுகின்ற நிலையத்தின் மூலமாக இந்த சமுதாயத்தின் நடவடிக்கைகள் சிறப்பாக அமைய வேண்டும் என்று நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதோடு அதற்காக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். අවසාන වශයෙන් නැවතවරක් මම ඔබ සියලු දෙනාටම ස්තුතිවන්ත වෙනවා. ඒ වගේම සුබ ප්‍රාර්ථනා කරනවා. இறுதியாக நான் உங்களுக்கு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ඒ වගේම මගේ කතාව පරිවර්තනය කරපු මේ මහත්මයාටත් මම හුඟක්ම ස්තුතිවන්ත වෙනවා. ඉතාමත්ම මට දෙමළ භාෂාව කතා කරන්න බැරි යමක් තේරුම් ගන්න පුළුවන්. ඉතාම හොඳින් මගේ කතාව පරිවර්තනය කිරීම සම්බන්ධයෙන් එතුමාට මම විශේෂයෙන් ස්තුතිවන්ත වෙනවා. அதே போன்று எனக்கு நன்றி தெரிவித்தார்கள். Thank you very much, sir, for your delightful speech. Ladies and gentlemen, that was the chief guest gracing this occasion today, Senior DIG, Lawyer, Eastern Province, Mr. LKW Kamal Silva. Now, deservingly, the vote of thanks for those who have involved in the setting up this police station. My pleasure to cordially invite Mr. K.H. Sujit Priyantha, Headquarters Inspector Kalmuna, to propose the vote of thanks. நிகழ்விலே அடுத்து நன்றி கூரை வழங்குவதற்கு இந்த வேளையில் அன்போடு அழைக்கின்றோம் HQI கல்முனா KH சுஜித் பியாந்த அவர்கள் இப்பொழுது நன்றி கூரை வழங்குகின்றார்கள். සියලු දෙනාට සුබ මධ්‍යහ්නයක් වේවා. අද මං හිතන්නේ කල්මුණ ඒ වගේම සයින්ද මරුදු ප්‍රදේශ වාසීන්ට වෙන්නම ශ්‍රී ලංකා පොලිස් දෙපාර්තමේන්තුවටත් විශේෂ දවසක්. நான் நினைக்கின்ற அளவிலே இன்று கல்முனை மற்றும் சாய்ந்தமருது பிரதேச மக்களை பொறுத்தவரையும் இலங்கை போலீஸ் நிலையத்தை போலீஸை பொறுத்தவரையும் ஒரு சிறப்பான நாளாக இருக்கின்றது. ඒ පිළිබඳව අපේ ජ්‍යෙෂ්ඨ නියෝජ්‍ය පොලිස්පතිතුමා ඔබතුමාලාට පැහැදිලි කිරීමක් කරා. அது தொடர்பாக எங்களுடைய சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதவர்கள் உங்களுக்கு தெளிவாக விளக்கி கூறியிருந்தார்கள். ගරු ජනාධිපතිතුමාගේ සෞභාග්‍යයේ දැක්මේ සඳහන්
රටට නීති හා සාමය සුරක්ෂිත කිරීම සඳහා මහ ජනතාවට ළංව සේවය සැපීම සඳහා අලුතෙන් පොලිස් ස්ථාන ඉදිකිරීමේ එක් උත්සවයක් තමයි මේ අද අපි ஆரம்ப කරලා තියෙන්නේ. அதிமீது அவர்களுடைய ஜனாதிபதிகளுடைய சுபீட்சத்தின் நோக்கு திட்டத்துக்கு அமைய பொதுமக்களுக்காக சிறப்பான சேவையை நீதியை சட்டத்தை ஒழுங்கான முறையில் வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு பணியின் ஒரு கட்டம்தான் இன்றைய இந்த போலீஸ் நிலைய திறப்பு விழாவாகும். මේ සඳහා අපේ ප්‍රධාන ආරාධිත අමුත්තා ලෙස සැපමෙනි නැගෙනහිර පළාත් භාර ජ්‍යෙෂ්ඨ නියෝජ්‍ය පොලිස්පති නීතිඥ LKW කමල් සිල්වා මහතාගෙන් විශේෂයෙන්ම අවසර ගන්නවා. இதற்காக இந்த இடத்துக்கு பிரதம விருந்தினராக கலந்து கொண்ட கிழக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி LKW சில்வா அவர்களுக்கு நான் அனுமதியை வேண்டி நிற்கின்றேன். ඒ වගේම සියලුම ආගමික නායකයින්ගෙන් මේ අවස්ථාවේදී අවසර ගන්නවා. அதே போன்று இந்த இடத்துக்கு வருகை இருக்கின்ற சகல மத தலைவர்களே නියෝජ්‍ය පොලිස්පතිතුමා අම්පාර දිස්ත්‍රික්කයේ ඒ වගේම අම්පාර කොට්ටාස භාර ජ්‍යෙෂ්ඨ පොලිස් අධිකාරිතුමා ජයන්ත රත්නායක මහත්තයා කල්මුණ දිස්ත්‍රික් භාර සහකාර පොලිස් අධිකාරී ජයරත් මහත්තයා ඇතුළු සියලුම පොලිස් නිලධාරීන්ගෙන් අවසරයි. அதே போன்று அம்பாறை மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் அம்பாறை மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அட்சியத்தகர் அதே போல உதவி போலீஸ் அட்சியத்தகர் அவர்களே ඒ වගේම සයින්ද මරුදු ප්‍රාදේශීය ලේකම්තුමා කල්මුණ මහනගර සභාවේ කොමසාරිස්තුමා නාවික හමුදාවේ කල්මුණ කදවුරේ අනදෙල්දාරිතුමා ඇතුළු සියලුම ආරාධිතමින්ගෙන් අවසරයි. அதே போல சாய்ந்தமருது பிரதேச செயலாளர் அவர்களே கல்முனை மாநகர சபையின் ஆணையாளர் அவர்களே அதே போல இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கின்ற ஏனைய அரச உத்தியோகத்தர்களே අද මෙම උත්සවය සාර්ථක කර ගැනීම සඳහා අපේ ආරාධනාව පිළිගෙන පැමිණි ජ්‍යෙෂ්ඨ නියෝජ්‍ය පොලිස්පතිතුමනි ඔබතුමාට කල්මුණ පොලිස් ස්ථානය ඒ වගේම නව පොලිස් ස්ථානයේ සියලුම නිලධාරීන් වශයෙන් අම්පාර කොට්ටාසේ සියලුම පොලිස් නිලධාරීන්ගේ ස්තුතිය අපිට දැක් වූ සහයෝගය සහ අනුග්‍රහය වෙනුවෙන් මම ස්තුතිවන්ත වෙමි. இந்த இடத்துக்கு எங்களுடைய அழைப்பினை ஏற்று பிரதம அதிதியாக கலந்து கொண்டு மீட்டதற்காக கிழக்கு மாகாணத்தின் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபருக்கு எங்களுடைய கல்முனை போலீஸ் நிலையம் அதே போன்று சாய்ந்தமருது போலீஸ் நிலையம் எங்களுடைய சகல போலீஸ் உத்தியோகத்தர்கள் சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். අපේ වෙනුවෙන් ආගමික චාරිත්‍රය ඉටු කිරීම සඳහා පැමිණි මවුලේතුමා කුරුක්කල්තුමා ඒ වගේම පාස්ටර්තුමාට සියලුම පොලිස් නිලධාරීන් වෙනුවෙන් මගේ අවංක ආදර ස්තුතිය පිළිපදිනවා. அதே போல மத அனுஷ்டானங்களை வழங்குவதற்காக இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கின்ற மௌலவி அவர்களுக்கும் குருக்கள் அவர்களுக்கும் அதே போல பேஸ்டர் அவர்களுக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ඒ වගේම අම්පාර දිස්ත්‍රික් භාර නියෝජ්‍ය පොලිස්පතිතුමා SMY සෙනවිරත්න මහත්මයාට මම විශේෂ ස්තුතිවන්ත වෙනවා. එතුමා මෙම ස්ථානට ඇවිල්ලා අවස්ථා කිහිපයකදීම අපේ වැඩ කටයුතු අඩුපාඩු සම්බන්ධයෙන් සොයලා බලලා අවශ්‍ය උපදෙස් ලබා දුන්නා. මගේ සහ කල්මුණ සයින්දමරු පොලිස් ස්ථානවල නිලධාරීන් සියලු දෙනාගේ ස්තුතිය නියෝජ්‍ය පොලිස්පතිතුමාට මේ අවස්ථාවේදී පිරිනමනවා. அதே போல அம்பாறை பிரதி போலீஸ் மாதிபர் SMY செனவிரத்ன அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் அவர்கள் இந்த இடத்துக்கு அடிக்கடி வந்து எங்களுக்கு தேவையான ஆலோசனைகளையும் உதவிகளையும் அவர்கள் சிறப்பான முறையில் மேற்கொண்டார்கள். அதற்காக கல்முனை போலீஸ் நிலையம் சார்பாகவும் சாய்ந்தமருது போலீஸ் நிலையம் சார்பாகவும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ඒ වගේම අපේ කොට්ටාසේ නායක ජ්‍යෙෂ්ඨ පොලිස් අධිකාරී RMD ජේ රත්නායක මහත්තයා ගැන විශේෂයෙන් මතක් කරන්න අවශ්‍යයි. அதே போல எங்களது பிரதேசத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் JMD ரத்நாயக் அவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். දවසක් කර දවසක් වගේ මේ ස්ථානට ඇවිල්ලා සියලුම සහයෝගය ලබා දීලා ශ්‍රමය ඒ වගේම අවශ්‍ය මූල්‍ය ප්‍රතිපාදන ලබා දීලා අවශ්‍ය උපදෙස් ලබා දීලා අපිට මේ පොලිස් ස්ථානය තිබූ තත්ත්වයෙන් මේම තත්ත්වයට ගේන්න ලොකු සහයෝගයක් ලබා දුන්නා. ඒ සම්බන්ධයෙන් කොට්ටාශ බාර පොලිස් අධිකාරී ජයන්ත රත්නායක මහත්තයාට පොලිස් ස්ථානයේ සියලුම නිලධාරීන් වෙනුවෙන් මගේ අවංක ආදර ස්තුතිය පුද කරනවා. அவர்கள் இந்த இடத்துக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து எங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்கி எங்களது கடமைகளை மேற்பார்வை செய்து அதற்காக எங்களது சிறப்பான வழிகாட்டுகளை மேற்கொண்டமைக்காக ஜயந்த் ரட்நாயக் ஐயா அவர்களுக்கு எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ඒ වගේම විශේෂයෙන් මතක් කරන්න ඕනේ මෙම සයින්ද මරු ප්‍රදේශයේ ප්‍රාදේශීය ලේකම්තුමා. එතුමා අපිට අනුග්‍රහය නොදක්වන්න මේ පොලිස් ස්ථානයේ මෙම ස්ථානයේ නැහැ. අපි කතා කර සැනින් අපි විශාල ස්ථානයක් කෙල්ලුවත් తాවකාලිකව මෙම ස්ථානයේ අපිට ලබා දුන්නා කිසිම පැකිලීමකින් තොරව. ඒ වගේම ඔහු එතුමා මට පොරොන්දු වුණා තරමක් විශාල පොලිස් ස්ථානයේ සුදුසු ඉඩමක් නොබෝ දිනකින් ලබා දෙන බවට. මම හිතන්නේ මේ පොරොන්දුව එතුමා ඉටු කරයි. කොහොම වුණත් මේ ප්‍රදේශයේ සාමය ආරක්ෂා කරන්න නව පොලිස් ස්ථානයක් ඉදි කරන්න අපිට මේ ස්ථානය ලබා දීම සම්බන්ධයෙන්
සයින්ද මරු ප්‍රාශිලකන්තුමාට මගේ සහ පොලිස් ස්ථානයේ සියලුම දරංගේ ස්තුතිය පුද කරනවා. அதே போல நான் இன்னும் மறக்க முடியாத ஒருவர் சாய்ந்தமரது பிரதேச செயலாளர் அவர்கள் நாங்கள் கேட்டுக்கொண்ட பொழுதோ எந்த விதமான தயக்கம் இன்றி இந்த இடத்தை எங்களுக்கு வழங்கினார்கள். நாங்கள் ஒரு பாரிய இடம் கேட்டிருந்தோம், அதற்கு பதிலாக தற்காலிகமாக இந்த இடத்தை வழங்கியிருக்கின்றார்கள். அதற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல எதிர்காலத்திலே எங்களுக்கு பொருத்தமான ஒரு சிறப்பான பெரிய இடத்தையும் வழங்குவார்கள் நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கின்றது. அதற்காக நாங்கள் சாய்ந்தமரது பிரதேச செயலாளருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ඒ වගේම කල්මුණ මහනගර සභාවේ නාගරික කොමසාරිස්තුමා එතුමා මම හිතන්නේ මේ ප්‍රදේශයේ අපිට පිරිසිදු කරගන්න අදාළ අවශ්‍ය සම්කරු සහාය සහ යාන්ත්‍රෝපකරණ සහාය ලබා දී ලොකු සහායක් ලබා දුන්නා. අපේ පොලිස් ස්ථානයේ සියලුම වැඩ සඳහා කොමසාරිස්තුමා නිරන්තරයෙන් සහයෝගය ලබා දෙනවා. එතුමාටත් මම අවංක ආදර ස්තුතිය මේ අවස්ථාවේදී පුද කරනවා. அதே போல கல்முனை மாநகர சபையின் ஆணையாளர் அவர்கள் எங்களுக்கு தேவைப்படுகின்ற பொழுதெல்லாம் தொடர்ச்சியாக எங்களுக்கு அவருடைய ஒத்துழைப்பை வழங்கி வந்தார்கள். அவர்களுக்கு எங்களது நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ඒ වගේම අපේ උත්සවය සාර්ථක කරගන්න අලංකාර කරන්න කල්මුණ නාවික හමුදා කඳුරේ අනලි නිලධාරී කැලුම් සෙනවිරත්න මහත්තයා පැමිණ සිටිනවා. එතුමාත් පොලිස් ස්ථානයේ සියලුම කටයුතු වෙනුවෙන් නිරන්තරයෙන් සහයෝගය දෙන එකට අක්තල් ගඳ ගන්න නිලධාරියෙක්. එතුමාටත් අවංක ආදර ස්තුතිය මේ අවස්ථාවේදී පුද කරනවා. அதே போல இந்த இடத்தை அலங்கரிப்பதற்காக எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய கல்முனை கடற்படை பொறுப்பதிகாரி அவர்களுக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். මේ පොලිස් ස්ථානය මේ ස්ථානයේ මේ තත්ත්වයට ගේන්න මම හිතන්නේ මුලින් දැක්ක කට්ටිය ප්‍රාශිල්කන්තුමා තු ගමේ සියලුම දා දන්නවා. ගරා වැටිච්ච වල් බිහි වෙච්ච ඉත අබලන් තත්ත්වයේ තිබුණු ගොඩනැගිලි කිහිපයක් සමග ප්‍රදේශයක් අපිට හම්බ වුණේ. මේ තත්ත්වයට ගේන්න මේ ප්‍රදේශයේ සෑහෙන පිරිසක් අපිට උදව් කරා. විශේෂයෙන්ම එකින් එක කියනවා නම් ක්‍රීඩා සමාජයේ සමාජිකයෝ, ඒ වගේම වෘත්තීය පුහුණුව අධිකාරියේ ඒ ශිෂ්‍යයෝ සහ ගුරුවරයා, ඒ වගේම විදුලි බල මණ්ඩලය, ඒ වගේම ජල ප්‍රවාහන මණ්ඩලය, මේ සියලු ආයතන අපිට ලොකු සහයෝගයක් දැක්වුවා මේ ස්ථානයේ මේ මට්ටමට හදලා නිම කරලා අලංකාරවත් කරන්න. ඒ සියලු දෙනාටම ශ්‍රී ලංකා පොලිසිය, අම්පාර පොලිස් කොට්ටාශය සහ කල්මුණ පොලිස් ස්ථානය, ඒ වගේම නව පොලිස් ස්ථානයේ සියලු නිලධාරීන් වෙනුවෙන් මගේ අවංක ආදර ස්තුතිය මේ අවස්ථාවේදී පුද කරනවා. அதே போல இந்த இடத்தை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். ஏற்கனவே இந்த இடத்திலே குப்பைகள் கூலங்கள் நிறைந்து மிகவும் அசிங்கமான ஒரு இடமாக இருந்தது. அதனை சுத்தப்படுத்தி இவ்வளவு சிறப்பாக இந்த இடத்தை மேற்கொள்வதற்காக எங்களுக்கு பல பேர் ஒத்துழைப்பு வழங்கினார்கள். அதில் நாங்கள் குறிப்பிட வேண்டும் விளையாட்டு கழகங்கள், அதே போல VTA, அதே போல இலங்கை மின்சார சபை, நீர் வடிகால் ஆகிய நிறுவனங்கள் எங்கள் ஒத்துழைப்பு வழங்கின. இன்னும் பல்வேறு ஒத்துழைப்பு வழங்கினார்கள். அதற்காக எங்களது அம்பாறை மாவட்ட போலீஸ் பிரிவு சார்பாகவும் கல்வி நிலையம் சார்பாகவும் புதிய நிலையம் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். මේ උත්සවයට විශාල පිරිසක් සහභාගී වෙන්න මේ ප්‍රදේශයේ සාමාන්‍ය සිරිතක් විදියට සූදානම් වෙලා හිටියා. මම මේක පෞද්ගලිකව දන්නවා. නමුත් අපිට සිදු වුණා මේ කොරෝනා වසංගතය හින්දා ඇත්තටම පැමිණීම වළකින්නයි කියලා කියන්නේ. නමුත් විශාල පිරිසක් ඇවිල්ලා තියෙන මේ සඳහා අපිත් එක්ක අත්වැල් බැඳ ගන්න නන්නයිරුන් සහායකයෝ සියලු දෙනාට මගේ අවංක ආදර පුද කරනවා මේ பிரதேசයේ பதிஞ்சு கருவன். அதே போல இந்த இடத்துக்கு இந்த நிகழ்வுக்காக பெருமளமான மக்கள் இந்த இடத்துக்கு வருகை தர இருந்தார்கள். நாங்கள் கோவிட் காரணமாக அவர்களை வர வேண்டாம் என்கின்ற எங்களுடைய அன்பான கோரிக்கையை விடுத்திருந்தோம். இருந்தாலும் கூட இந்த இடத்துக்கு அதிகமான மக்கள் இப்பொழுது வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் எங்களது உண்மையான நன்றிகளை கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். ඒ වගේම විශේෂයෙන්ම සඳහන් කළ යුතු වැදගත් චරිතයක් ඉන්නවා අපේ සහකාර පොලිස් අධිකාරිතුමා. මම හිතන්නේ ආරම්භ කරාට පස්සේ නොපැමිණි දවසක් නැතුව ඇති මේ ස්ථානට අපිත් එක්ක ලබා දෙන්න පුළුවන් සියලුම සහයෝගය ලබා දීලා අපිව දිරිමත් කරා. සහයෝගයක් මිසක් කවදාකවත් බාධාවක් කරේ නැහැ. සහකාර පොලිස් අධිකාරී ජයරත්න මහත්මයාට මගේ අවංක ආදර ස්තුතිය මට ලබා දුන් සහයෝගය වෙනුවෙන් මේ අවස්ථාවේදී පුද කරනවා. அதே போல உதவி போலீஸ் ஆட்சியர் இருக்கின்றார்கள் ஜெயரத்ன அவர்கள். அவர்களை நாங்கள் மறக்க முடியாது. என்றால் அவர்கள் கூடுதல் நேரம் இந்த இடத்துக்கு வந்து எங்களுக்கு சகல ஒத்துழைப்பை வழங்கினார்கள். எந்தவித இடையூறும் அவர்கள் எங்களுக்கு வழங்கவில்லை. அதற்காக சிறப்பான ஒத்துழைப்பு வழங்கினார்கள். ஆக அவர்களுக்கும் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கின்றோம். ඒ වගේම අම්පාර කොට්ටාශයේ වැඩ අංශයේ ස්ථානාධිපතිතුමා, පරිවර්තන අංශයේ ස්ථානාධිපතිතුමා ඇතුළු ඒ කාර්ය මණ්ඩලය නිරන්තරයෙන්ම ඇවිල්ලා හොයලා බලලා සහයෝගය දුන්නා. ශ්‍රමයෙන් දායකත්වය ලැබුවා. ඒ සියලු දෙනාටම මගේ අවංක ආදර ස්තුතිය මේ අවස්ථාවේ පුද කරනවා. அதே போல இதற்காக எங்களுடைய பிரிவுக்கு பொறுப்பான பல பேர் இதற்காக ஒத்துழைப்பு வழங்கினார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ඒ වගේම අපේ ප්‍රධාන ආරක්ෂා මුත්තන් පිළිගන්න කුඩා ළමුන් 4 දෙනෙකුට අපිට සම්බන්ධ කරලා දුන්නා. අපේ ස්ථානාධිපති සම්සුදින් මහතාගේ ඥාති පිරිසක් ඒ දරුවන් ඇතුළු ඒ දෙමව්පියන්ට මගේ ආදරවන්ත ස්තුතිය මේ අවස්ථාවේදී පුද කරනවා.
அதே போன்று இந்த இடத்துக்கு பிரதம விருந்தினர் தருகின்ற பொழுது அவர்களை வரவேற்க 4 குழந்தைகளை இந்த இடத்துக்கு ஒழுங்கு செய்திருந்தார்கள். எங்களுடைய இந்த போலீஸ் நிலைய பொறுப்பத சம்சுதீன் அவர்கள் அவர்களுடைய உறவினர்களுக்கும் அந்த பிள்ளைகளுடைய பெற்றாருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ඒ වගේම මාධ්‍යවේදීන්ට පොලිස් දෙපාර්තමේන්තුවේ මාධ්‍ය සහ ඡායාරූප ශිල්පීන්ට සහ මේ සඳහා අපිට සහයෝගය දැක්වූ සියලු දෙනාට ස්තුතිවන්ත වෙමින් සියලු දෙනාට සුබ අනාගතයක් ප්‍රාර්ථනා කරමින් මේ පොලිස් ස්ථානය මේ ප්‍රදේශයට ආභරණයක් ලෙස මහ ජනතාවට සේවය කරන්න ඒ නිලධාරීන්ට ශක්තිය ධෛර්යය ලැබේවයි කියලා ප්‍රාර්ථනා කරමින් මගේ ස්තුති කතාව අවසන් කරනවා. සියලු දෙනාටම බොහොම ස්තුතියි. ஆகவே அதே போன்று இந்த இடத்துக்கு வருகின்றிருக்கின்ற சகல ஊடகவியலாளர்கள் போலீஸ் பொறுப்பதிகாரிகள் அவர்களுடைய புகைப்பட படிப்பாளர்கள் அனைவருக்கும் அதே போன்று யார் யாருக்கு நன்றி கூற மறந்ததோ அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி. Ladies and gentlemen, that concludes the ceremonial opening of the police station Sayendamaradu. The message from this arena to the rest of the world today right now, all set for great and highly desired public service from the police station Sayendamaradu. It is not a primitive police station, it's a fully fledged police station. It's a service decentralization. So the public of Sayendamaradu along with the local authorities wholeheartedly welcome this service. Thank you very much for everybody for being a part of this occasion. Thank you. நிகழ்விலே நன்றி உரை வழங்கிய HQI கல்முனை KH சுஜித் பியந்த அவர்களுக்கு இந்த வேளையில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்வுக்கு வருகை தந்த இந்த நிகழ்வினுடைய பிரதம அதிதி சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் கிழக்கு மாகாணம் LKW கமால் சில்வா சட்டத்தரணி அவர்களுக்கும் அதே போல அம்பாறை மாவட்ட DIG NY செனவிரத்ன அவர்களுக்கும் அதே போல SSP அம்பாற RMT ஜெயந்த ரத்நாயக்க அவர்களுக்கும் ASP கல்முனை PM ஜெயரத்ன அவர்களுக்கும் அதே போல HQI கல்முனை KH சுஜித் பியந்த அவர்களுக்கும் இந்த வேளையில் நெஞ்சார்ந்த நன்றிகளை நாங்கள் இந்த வேளையிலே தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வுக்காக வருகை தந்த சாய்ந்தமருது பிரதேச செயலாளர் ஆஷிக் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்ற அதே நேரத்திலே நிகழ்வுக்காக வருகை தந்திருக்கின்ற கல்முனை மாநகர ஆணையாளர் அன்சார் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே நேரத்திலே இந்த நிகழ்வுக்காக வருகை தந்த மோட்டார் பரிசோதக பிரதம பொறியியலாளர் அல்ஹாஜ் ஃபாரூக் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்வுக்காக வருகை தந்த தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய விரிவுரையாளர் ரிஷான் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த வேளையிலே தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வு மிக சிறப்பாக இடம்பெறுவதற்கு தங்களுடைய பங்களிப்பினை வழங்கிய சகல போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கும் நன்றியை தெரிவிக்கின்ற அதே நேரத்திலே பிளாஸ்டர் விளையாட்டுக் கழகத்தில் இருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர் நிறுவனத்தினுடைய பிரதம நிர்வாகி எங்கள் அன்புக்குரிய உதுமாலப்பை அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல இந்த நிகழ்வுக்காக வருகை தந்த சகல மத ஆராதனை வழங்கிய மத பெரியார்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வுகளை நேரடியாக அஞ்சல் செய்த வியூகம் தொலைக்காட்சிக்கும் அதனுடைய நிறுவனர் ஜனுஸ் அவர்களுக்கும் சகல ஊடகவியலாளர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இப்போது இந்த நிகழ்வு இத்தோடு நிறைவு பெறுகின்றது. தேநீர் இடைவேளை இப்பொழுது எங்களுடைய அதிதிகளுக்கு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த நிகழ்விலும் வருகை தந்திருக்கின்ற அத்துணை அதிதிகளையும் இணைந்து அதில் பங்கெடுத்துக் கொள்ளுமாறு உங்களை வேண்டி இந்த அளவோடு இந்த நிகழ்விலே இருந்து விடைபெறுகின்றோம். மருதூர் மண்ணுக்கான புதிய போலீஸ் பிரிவு இன்று ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்றது. எதிர்காலத்திலே இது பல்வேறு சேவைகளை நியாயமான முறையில் வழங்கும் என்கின்ற எதிர்பார்ப்போடு விடைபெறுகின்றோம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். ஐபோவான்.